ஆடுகளும் மாடுகளும் தனித்தனி பண்ணைகளில் கட்டப்பட்டிருந்தன. இப்போது அந்த ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்த சிங்கம் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது. வந்த இடத்தில் இப்படிப்பட்ட அற்புதமான உணவா என்று எண்ணியபடி சற்றும் தயங்காமல் விவசாயியின் ஆடுகளையும் மாடுகளையும் மாறி மாறி அடித்து தின்றது அந்த சிங்கம். தனது கண் முன்னாலேயே தனது ஆடுகளும் மாடுகளும் சிங்கத்துக்கு உணவாகி கொண்டு இருப்பதை கண்ட அந்த விவசாயி திடுக்கிட்டான். மறுபுறம் அந்த விவசாயியின் மனைவியும் சிங்கத்தின் செயலை கண்டு அழுது துடித்தாள். முதலிலேயே சிங்கத்தை வெளியே செல்ல வழிவிட்டு இருந்தால் இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்காதே என்று அந்த விவசாயி தலையில் கை வைத்தபடி வருந்தினான். விவசாயியின் மனைவியோ, இப்போதாவது சென்று வாசல் கதவை திறந்து விடுங்கள், இந்த சிங்கம் இத்துடன் போய் ஓடியட்டும், இல்லை என்றால் அது நம்மையும் சேர்த்து தின்றுவிடும் என்று கூறினாள். தனது மனைவியின் வார்த்தைகளை கேட்ட அந்த விவசாயி அவளது